ஆமீன். 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 இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7 மணி 54 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ என்ற இணையதளத்தின் மூலம் நீங்கள் 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். நேரடி ஒலிபரப்பு இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை தொடரும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சிகளை கேட்க, நிகழ்ச்சிகளை வழிநடத்த உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாளிலும் கர்த்தருக்கு தருகின்ற வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். சங்கீதம் 27:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 365 நாளிலே வேதாகம புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்க அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 21-22, ஏசாயா 65, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நீங்கள் கேளுங்கள். அது மட்டுமல்லாமல் இவற்றை அனுப்பி கொடுங்கள். விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகள் இருப்பவர்கள், பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கூடாக அவருடன் பேசுவாராக. அதே வேளையிலே அனுப்பி கொடுக்கிற உங்கள் ஊழியமாக எடுத்து வழி நடத்துங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் அவர் நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அவற்றை நீங்கள் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்த்திருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். அதே வேளையிலே எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி யோகா அவர்கள் குவைத் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். முதலாக இணைந்திருக்கிற அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும், அவர் தங்கியிருக்கின்ற நாட்டையும் தங்கியிருக்கின்ற வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்தும், சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க, மற்றவர்களுக்கு செய்ய பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதிக்க கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களை ரட்சித்தது போல மற்றவர்களையும் ரட்சிக்க வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகள், தங்கியிருக்கிற வீடுகள், தங்கியிருக்கிற நகரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அங்குள்ள மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். வாஞ்சியோடு ஜபிக்க விசேடமாக இலங்கைக்காக, இந்தியாவுக்காக, தங்கியிருக்கிற நாடுகளுக்காக ஜபிக்க இணைந்திருக்கிற உங்களிலே வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
ஆமேன். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடன் இந்த நாளிலே புதிதாக சகோதரி யோகா அவர்கள் குவைத் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை இணைத்து அவருக்காகவும் விசேடமாக ஜெபம் பண்ணுங்கள். எண்ணுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. அவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன். ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலதையும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளே சில காரியங்களை பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அதாவது விசுவாசம் எதிலிருந்து வருகிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்ப்போம். 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் எங்கள் இயேசுவானவர் சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமாயிருக்கிறது. யாக்கோபு 1:22 நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் வேத வசனத்தை கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசம் இல்லாம கேட்போமானால் அங்கு வளர்ச்சியை நாங்கள் காண முடியாது என்பதை நாங்கள் எங்கள் ஆத்துமா பலன் அடையாது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி விசுவாசம் முக்கியமாய் இருக்கிறது? தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எபிரேயர் 4:2 சொல்லப்படுகிறது, ஏனென்றால் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், தேவனால் பிரசங்கிக்கப்பட்ட நற்செய்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் விசுவாசம் இங்கு பலகனியாய் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் இடைப்பார்தலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கிற பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே நாங்கள் அனனியா சப்பிராள் என்று இருவரை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அனனியா சப்பிராள் கணவனும் மனைவியும் தங்கள் சொத்துக்களை வித்து அதன் பாதியை மறைத்து மீறிய அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அதுக்கு தலையாயிருந்த பேதுரு அவர்கள் விசாரித்த போது முழு பணத்தையும் கொடுத்து விட்டோம் என்றார்கள். பாருங்கள், இதுல என்ன பாவம் வருகிறது என்றால் அங்கு பண ஆசை, அங்கு ஈச்சை, பொய், இவைகள் எல்லாம் அங்கு சேர்ந்து கொண்டதினால் அவருடைய ஆத்துமா மரணத்தை கண்டுவிட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படித்தான் யூதாஸ் காரியத்தும் பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்து முடிவிலே நன்று கொண்டு செத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எங்களுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளே எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. எங்கள் ஆத்துமா உயிரடைய, எங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட இந்த வேத வசனம் எங்களுக்கு மிகவும் மிகவும் பலனுள்ளதாய் அங்கு எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பாஸ்டர் அவர்கள் இந்திய நாளிலே அந்த யோகான்ற பிள்ளை எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவரையும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டு நீங்கள் இந்த விசுவாசமானது ஒவ்வொரு கிறிஸ்தவமாக மகனுக்குள்ளே மகளுக்குள்ளே இந்த விசுவாசம் வந்து அங்கு அவர்களுக்குள்ளே பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த விசேடமாக அந்த யோகா என்ற மகளுக்காக, அந்த முஸ்லிம் நாட்டில வாழ்கிற அந்த மகளுக்காக உம்மிடத்திலே இருந்து கிருபை பரிசுத்தத்தையும்
ஊட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்துல ஏதாவது குற்றங்குறைகள், பாவங்கள் அந்த மகள்ல இருக்கிற ஏதாவது குறைவுகள் இருந்தால், மக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த நேரத்துல இருந்தால், உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினால் அந்த மகளை கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். தடைகளை எடுத்து போடுகிற மகளை இன்னும் அதிகமாக உம்முடைய ஊழியத்துல பயன்படுத்த பாவ சாபங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். மகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் இரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். மனித குலத்திற்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீ ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உம்முடைய பரலோக பாக்கியதை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த மகள் அந்த தேசத்துல மற்ற மக்களுக்கு இயேசுதான் ஒன்றான மெய்த்தேவன் என்பதை கற்றுக் கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே ரட்சிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் 4:12 படிக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சத்துருவின் கிரியைகள் கட்டப்பட்டு போவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. நன்மையான ஈவுகளும் பரிபூரணமாக கடைசி காலத்தில் ஒவ்வொரு மக்களுக்கு கிடைக்க கிருபை செய்வீராக. இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், விசேடமாக யோகா என்ற மகளுக்காகவும் இந்த நேரத்துல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதா இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேரத்துல ஊற்றும், நிரப்பும், ஒவ்வொருவரும் நிரப்பும், ஒவ்வொருவரும் ஆவியானவரே, உடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரும் உள்ளத்துக் கொள்ளும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீக்கிற ஆழத்துல அவர்களை ஒவ்வொருவரை நிரப்பி உடைய நித்திய ஜீவ நித்திய வாழ்வில சேர்த்து கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து, விசேடமாக இந்த யோகா என்ற மகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் உங்களுடைய சபை பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். டோலி சிஸ்டரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாக, அவர்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கப்பெற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த கால நேரம் உங்களை துதிக்க தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கை தேசத்துல உள்ள மக்களுக்கு, எல்லா தேசத்துல உள்ள மக்களுக்காண்டி நாங்க வேண்டிக் கொள்றோம் ஐயா. அவர்களுக்காண்டி வேண்டிக் கொள்வதற்கு உங்களோட பாதத்தடியில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தவரே அப்பா, உங்களை பாதத்தை நாங்க நம்பி வந்திருக்கும் பொழுது நீங்க ஒருபோதும் ஒருவரையும் வெக்கத்துக்குள் போட விட மாட்டீங்க ஐயா. நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தாரப்பா. ஆமென் ஆண்டவரே. மனுஷரை நம்புதை பார்க்கலும் உங்கள் மேல் பெற்றுதலா இருக்கிறது எவ்வளவு இன்பமாகவும், அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள தகப்பனாம் இருந்து எங்களை நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அந்த வியாதி உள்ளவர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஐயா.
அப்பா குருடரின் கண்களை திறந்தவரே, அப்பா உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல ஆண்டவரே. அப்பா நீங்க நாங்க கேட்கறதுக்கு முதலே எங்களுக்கு நீங்க பலன் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டுன்னு சொன்ன தகப்பனே, இந்த வியாதி உள்ள மக்களுக்கு ஆண்டவரே அங்க வீணத்துல பலனை கொடுக்கிற தகப்பனே, அப்பா வியாதி நேரத்துல நாங்க அந்தரப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுத்து பலனை கொடுத்து ஜீவன் எங்களுக்கு கொடுத்த தகப்பனே, அவர்களுக்கு ஆண்டவரை உங்களை அறிந்து கொள்வதற்கு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. உங்களோட தழும்புகளால நாங்க குணமானோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரே, உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு காரியத்தை செய்யும்படி பெரியான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன். அந்த மக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக வியாதியின் மூலமாக பலவீனம் அற்று போகாமைக்கு உங்களோட பலனை கொடுத்து உங்களோட சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துற தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா விதமான பலவீனங்களை நான் அகற்றுறேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் இனிதான நாமம். உங்களோட இயேசுவே என்று கூறும் பொழுது எல்லா பேய்களும் எல்லா விதமான அசுத்தமான ஆவிலும் நடுக்கும் ஆண்டவரே. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது அவர்கள் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன். நீங்க அற்புதம் செய்ய வல்லவரான தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. எங்களுடைய அவிசுவாசத்தின் மூலமாக அவர்களுக்கு சுகம் கிடைக்காம விட்டால் அவர்களோட பதில் கேட்காம இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்க அவிசுவாசத்தில் இருக்கிற அந்த பாவத்தை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிதான அன்பை விசுவாசத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளாரு. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அதே போல அப்பா இந்த பாவிகளுக்கான நீங்க ஜீவனை கொடுத்தவரே இப்பொழுது ஒரு புது ஜீவனை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை சுகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. ஒரு வியாதி உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அந்த வியாதியில நீங்க பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து உங்களோட அன்பின் மூலமாக அணைக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நீங்க தயவுள்ள தேப்பன், நன்றியுள்ள தேப்பன் அப்பா. நாங்க உண்மையுள்ளவர்களாக நாங்க நடக்கும் பொழுது எங்கள் ஜபங்களை கேட்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. அப்பா இன்றும் நாங்க பலவீனத்துல நீங்க எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களுக்கு சத்துவத்துக்குள்ள எங்களுக்கு பலனும் சக்தியையும் கொடுத்து நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி ஐயா. அவர்களை நீங்க கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நீங்க உங்களுடைய திருக்கரத்தினால அனைத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இப்பொழுதும் வருகிறேன் இந்த ஊழியத்தை கூட கரத்துல கொடுக்கிற ஐயா. சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில நீங்க அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதம் உள்ள நாளாக மாற்றி அற்புதங்களை செய்ய எங்களோட ஜெபங்களை கேட்டு எங்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கும் பெறப்ப சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் கூட கரத்துல கொடுக்கிறேன். ஆசீர்வாதமான நாளாக அவங்களை ஆசீர்வதித்து அவருடைய குறைகளை எல்லாத்தையும் நிறைவாக்கி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. நீங்களே நல்ல மேய்ப்பர். அந்த வழியின் சத்தியம் ஜீவனும் கொடுத்த தேவனே இப்பொழுதும் புதிதான வல்லமையும் ஜீவனை தத்துவத்தை கொடுத்து யாவரையும் உங்களுக்கு திருக்கரத்தின் மூலம் அப்பா நீங்க திருக்கரத்தினால வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன். ரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க. அந்த இலங்கை தேசத்துல ரத்தத்தை தெளிங்க ஐயா. எல்லா மாவட்டங்கள்ல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தெளிங்க. அங்குள்ள மக்கள் உங்களை அப்பா இங்க காணக்கூடியதாக ஆண்டவரே இருதயத்தில் சுத்தம் உள்ளவரை பாக்கியவாங்கள் என்று சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி அவங்களுடைய இருதயத்துல நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதம் செய்து அவர்களை ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் ரட்சிப்பையும் கட்டளின்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதித்து உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக யாவரையும் அப்பா உங்களோட நிழல்ல வச்சு அனைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் யோகா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் யோகா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிக்க முடியுமா?
ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்து மினிஸ்ட்ரிமார்களுக்காக, போக்குவரத்தை செய்கிறவர்களுக்காக, வாகனங்கள் ஓடுறவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கேக்குது கேக்குது கேக்குது. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ராஜாவே துதிக்கிறோம். நல்லவர் வல்லவர் சர்வவல்லவர் பெரியவர் ஒப்பு கொடுக்கிறேன். கட்டாக எங்களோட தேசத்துல இருக்கிற போக்குவரத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கட்டாக சுவாமி நீங்க காண்கிறீங்க இந்த ஒரு எவ்வளவு விபத்துக்கள் கத்தால் எத்தனையோ சுவாமி பேர் வாகன விபத்துக்களினால் அப்பதான் தேசத்தில் இருக்கிற என்ன வாகனங்களை ஆண்டவரே இரத்தத்தினாலே மூடுங்க ராஜாவே. இயேசுவை எல்லா வாகனங்களின் மீது இயேசு ரத்தம் கத்தால் வேலி அடைக்கட்டும் ஐயா. எந்த ஒரு சேவல் ஆபத்துகள் வராதபடிக்கு வேலி அடைப்பீராக ஆண்டவரை நல்ல போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. கத்தாவே சுவாமினே மலையாள பிரதேசங்களில் ஆண்டவரை நல்ல போக்குவரத்து வசதிகள் இல்லாத பிரதேசங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அதுக்கான அரசியல்வாதிகளும் கத்தர் தொட்டு பேசுவீராக சுவாமி. அன்பு தகப்பன் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய வாகனங்கள் முதல் சிறிய வாகனங்கள் வரை இயேசு ரத்தத்தில் மறைக்கிறேன். ஆண்டவரே சரியான பாதுகாப்புகளை ஏற்படுத்தி தாருமையா. இந்த வாகன சாரதிகள் ஆண்டவரே இத்தனை மயக்கத்தினால் ஆண்டவரே வாகனங்களை செலுத்தாத படிக்கிறவர்கள் மீது பாதுகாப்பு கடந்து வரட்டும். குடித்துட்டு ஆண்டவரே வாகனங்களை ஓட்டாத படிக்கு அவன் மீது பாதுகாப்பு கடந்து வரட்டும் சுவாமி. நன்றி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற இயேசுவே கொடுக்கிற சுவாமி. நன்றி ஆண்டவர். என் தேசத்துல இருக்கிற எல்லா போக்குவரத்து வாகனங்களையும் போக்குவரத்து ஆண்டவரை அந்த சம்பந்தமான ஒவ்வொரு அதிகாரிகளையும் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் ரட்சிக்கப்படணும். மனம் திருமணம் வாழ்க்கையில ஒரு விடுதலை சமாதானம் கடந்து வரணும் சுவாமி. இயேசுவை உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து என் தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. நீங்கள் உங்களோடு வந்து ஜெபிக்கவும் இணையவும் கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த கல்விமார்களுக்காக, மாஸ்டர்மார்களுக்காக, டீச்சர்மார்கள், பெற்றார்கள், மாணவர்கள் இவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம். எங்களை யாருமே அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா எங்களை முது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காலை முதல் இம்மட்டுமாய் அது காத்து முது கிருபைக்காய் சோத்திரம். இந்த வேலையில கூட ஏசப்பா நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு தேசங்களில் இருந்தாலும் ஆண்டவரே வெவ்வேறு நேரங்களில் இருந்த போதிலும் நாங்கள் உமது பாதப்படியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் வானம் உமது சிங்காசனமாய் இருக்கிறது, பூமி உமது பாதப்படியாய் இருக்கிறபடினாலும் அந்த பாதப்படியிலே நாங்கள் அதனை பற்றி கொண்டு உம்மிடத்திலே கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கோரிக்கைகளையும் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் ஜெபங்களை கேட்கிறவர் நீர், மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா மக்களும் அண்டையிலே வரப்போகிற நாள் வெகு சமீபமா இருக்கிறபடினாலே உமை நன்றியோடு துதிக்கிறோம். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே நீர் வேதத்திலே சொல்லி கொண்ட எல்லா ஒவ்வொரு காரியங்களும் எல்லா இந்த நேரங்களிலே ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டு இருக்கிறபடினாலே ஆண்டவரே இது வருகை சமீபமா இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவராகிய தேவரே நீர் கர்த்தாவே அப்பா நீ வருகிற நாட்களிலே ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே உமது வருகையிலே காணப்படவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா கூட ஜெபிக்கிறோம். அந்த வேலையில கூடப்பா சகோதரி கொடுத்த அந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம் ஆண்டவரே பா சோத்திர ராஜா. இலங்கையில் இருக்கிறதான எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. அந்த தேசம் முன் நிலைமையில இருந்தும் இப்போது நல்ல ஒரு நிலைமையிலே வர கர்த்தர் நீக்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல அந்த தேசத்திலே செழிப்பு உண்டாகட்டும். முன்மாறி பின்மாறி ஊற்றி இந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷித்து ரட்சிக்கப்பட்டு அப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தராகி தேவரின் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த வேலையில இலங்கையில் இருக்கிறதான கல்வித்துறைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் மக்களுக்கு கல்விமானின் நாவுகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு அப்பா சோத்திரம். உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை தகப்பனே. அப்படியாக இருக்கின்ற வேலையிலே சப்பா இந்த கல்வித்துறையிலே வேலை செய்கிறதான ஒவ்வொருத்தரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கல்வித்துறைகளை அப்பா நடத்துகிறதான மினிஸ்டர்களே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா கல்வித்துறை கல்வியிலே காலேஜ் ஸ்கூல்ஸ்ல இருக்கிறதான எல்லா மாஸ்டர்ஸ்களையும் டீச்சர்ஸ்களையும் ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்துங்க அப்பா. அவர்கள் நல்லபடியாக பிள்ளைகளுக்கு போதிக்க நீர் ஞானத்தை கொடுங்க. நீர் நல்ல போதகரா இருக்கிறபடினாலே உமது ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கூட ஏசப்பா டீச்சர்ஸ்மார்கள் நல்லபடியா டீச் பண்ணவும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளிடையே நல்ல ஒரு பண்போடு அவர்கள் பழக உதவி செய்யுங்க. இந்த நாளிலே டீச்சர்ஸ்கள் மாஸ்டர்ஸ்கள் ஆண்டவரே சின்ன பெண் பிள்ளைகளை கர்த்தாவே பாலியல் வன்கொடுமையினாலே அவர்களை அப்பா நடத்துகிற காரியம் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் இயேசுராஜா. அப்படி இல்லாதபடிக்கு தன் பிள்ளைகளை போல நேசித்து எல்லா பிள்ளைகளையும் அப்பா நேர்த்தியாய் ஞானமாய் அன்பாய் பழக நல்ல பண்புள்ள டீச்சர்ஸுகளை மாற்றும்படியா ஜெபிக்கணும். இந்த டீச்சர்ஸ்க்கு கூட இந்த மாஸ்டர்ஸ்க்கு கூட இந்த நாளிலே ஒரு பாகுபாடு அங்க கொண்டு வந்து அந்த பிள்ளைகளின் இடையே அரசியலை நடத்துகிற காரியத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து விடுதலையாக்கி நல்ல ஒரு போதகத்தை கொடுக்க டீச்சர் பண்ண அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல பேரண்ட்ஸுகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. பேரண்ட்ஸுக்கு கூட அந்த டீச்சர்களோடு நல்ல ஒரு தொடர்பு வைத்து தன் பிள்ளைகள் மீது அவர்கள் அக்கறை கொண்டவர்களாய் ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன நடக்குது என்று அவர்கள் எப்போது அறிந்து கொண்டு பிள்ளைகள் பின்னாடியே இருந்து அவர்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த வேலையிலே சப்பா அநேக பேரண்ட்ஸுங்க இதெல்லாம் அகாடமிக் இயரா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலே பிள்ளைகளுடைய ஃபீஸ்களை எல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாதபடிக்கு ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை எல்லோருமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நிறைய பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகளுக்காக கடன் வாங்குற காரியத்தில் இருந்து கூட அவர்களை விடுதலையாக்கி நீயோ கடன் வாங்காமல் இருப்பார் கடன் கொடுப்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பெற்றோர்களை எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பிள்ளைகளுக்கா ஜெபி படிக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே நேர்த்தியாய் ஞானமாய் படித்து உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தார் என்னை சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்திலே கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் நல்லபடியா படிக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நேர்த்தியாய் படிக்க உதவி செய்யுங்க. படிக்கிறேன் என்று சொல்லி ஸ்கூலுக்கு போய் அவர்கள் வேறு எங்கே திசை கெட்டு திரும்பி அலைந்து வராதபடிக்கு உண்மையா உத்தமமாக அவர்கள் படிக்க அவர்களுடைய காரியங்களிலே தேவரீர் பொறுப்பெடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமானின் நாவை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியாக கூட பெற்றோர்கள் மேலும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு உண்டாயிருக்கட்டும் ராஜா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கர்த்தாவே கீழ்படிந்து வாழ ஆண்டவராகிய தேவன் நீங்க உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தோடு படித்து வருகிற நாட்களிலே தேசத்திலே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க கர்த்தர் நீர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா.
அதே போல சிறு குழந்தைகள் இந்த நாள்ல ஸ்கூலுக்கு போகும்போது முதலாக தன் தாயை விட்டு ஸ்கூலுக்கு போற அந்த வேலையிலே அவர்களுடைய கர்த்தாவே அழுகைகளும் குறைகளையும் அப்பா பார்க்கும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த தூதர்களின் மூலியமா பிள்ளைகளை நீர் ஆவிலே பலன் கொண்டு ஒவ்வொரு நாள் அவர்கள் வளர்ந்து ஞானத்தோடு படித்து அப்பா எழுப்புதல் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் தேசங்களுக்காகவும் சபைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் சமாதானத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அவர்களை நீர் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இவர்கள் சிறு வயதிலிருந்தே அப்பா வசனங்கள் அந்த சிறு இருதயத்திலே நீர் வைக்கும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக வடிகிற வாலிப பிள்ளைகளே கூட தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. நல்ல பழக்க வழக்கத்தோடு வளரவும் வாழவும் படிக்கவும் வருகிற நாட்களிலே நல்ல ஒரு போஸ்ட்ல அவர்கள் நிலை நிற்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து கல்வித்துறையை எல்லாம் ஆசிர்வதித்து அதிகமான ஞானத்தோடு நிறைய பட்டதாரிகள் ஆண்டவரே தேசங்களிலே எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட இந்த வேலையிலே அப்பா சங்கமம் ஊடகத்தை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவே அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் ஆண்டவரே சொந்த பந்த இன ஜந்துகள் எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஊடகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேரே நடத்துகிற ஒரு நல்ல விசேஷத்தமான ஊடகமாய் மாற ஆண்டவரே அநேகர் வந்து இந்த ஊடகத்திலே பணிபுரியவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல சப்பா இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பேர் பேராய் சொல்லி கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்யும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியே இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டை ஒப்பு கொடுக்கிறோம். மகளுடைய கணவனையும் ஒப்பு கொடுக்கிறோம். மகனையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர்கள் செய்கிற ஊழியம் கூட உமக்கு பிரீதியா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களை நீர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். புதிதாக வந்த மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது போல அநேகர் வந்து ஜெபிக்க நல்ல ஒரு ஜெபாவியும் விண்ணப்பத்தினால் வேண்டுதலின் ஆவியும் ஊற்றுவீராக ராஜா. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லா மக்களும் பாரத்தோடு வந்து மற்ற தேசங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஜெபிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இனி ஜெபிக்க வருகிறதான ஒருவர்த்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஜெப வீரர்களின் ஜெப வீராங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலைக்கு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் சுமங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? இல்ல, அது இன்னும் வரலைங்க சிஸ்டர். நான் வந்த உடனே ஜாயின் பண்ணேன். ஓகே, நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்களுடைய தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டம் இருக்கிறது. இந்த இவர்களுக்குள்ளே அவர்களுடைய சுபாவங்கள்ல எழும்புற தீங்கான காரியங்களை அவர்களை விட்டு அகற்றி அவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கடந்து வர கிருபை செய்வதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மேலும் உங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் இலங்கை தேசத்திலே 9 மாவட்டங்களும் 25 மாகாணங்களும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நீரே வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீராளுகை செய்வீராக. ஆவியானவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்தை முற்று முழுதாய் உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா,
சத்ருவின் கிரிகளை முற்றாக அழிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலத்திலே அதிகமான சத்துருவின் கிரிகைகளா அப்பா உயிர்கள் பலி எடுக்கா காவு கொண்டு கொண்டிருக்கிறது ராஜா. எவ்வளவு உயிர்கள் இந்த நாட்களிலே பறிபோய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே, சாத்தானானது மக்களை வஞ்சிக்காதபடி, இரத்தங்களை குடிக்காதபடி அப்பா நீங்கள் ஒவ்வொரு உயிரை நீர் பாதுகாப்பீராக சுவாமி. அப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை நீர் உமது கரங்களால் ஆசீர்வதித்து உமது செட்டை நிழலுக்குள் அடைக்கலாம். பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மொழி, இனம், மதம் வேறுபட்டாலும் அப்பா எல்லோரும் உமது மக்கள் ஐயா. ராஜா, நீர் அவர்களை நீர் ஆளுகை செய்து விலப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் ஞானத்தோடும் புத்தியோடு நடந்து கொள்ள அப்பா நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையை கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த நாளிலே வருகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் தேசமானது ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாகவும் இயற்கை வளங்கள் பொழிக்கிற நாடாகவும் தன்னிறைவு உள்ள நாடாகவும் திசை திருப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலங்களிலே எங்கள் நாட்டிலே ஏற்படும் தீய சக்திகளும் எல்லா கொள்ளைகளும் அழிவுகளும் சீற்றங்களும் பல பல கோணங்களிலே மக்கள் பட்ட துன்பங்களையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் எடுத்து போட்டப்பா உமது நீதியின் சூரியன் இந்த மக்கள் மேல் உதிக்கும்படியாக, சமாதானத்துக்கு ஏதுவான காரணங்கள் நிகழும்படியாக, உயர்வு தாழ்வுகள் நீங்கியப்பா, இனம், மொழி, மதம் என்ற வேறுபாடுகள் நீங்கி ஒவ்வொருவரும் அப்பா மனமாற்றம் பெற்று அப்பா இயேசு உண்மையான இரட்சகர், அந்த வழியிலே சத்திய வேதத்தை அவர்கள் அறிந்து சத்தியத்தின் வழியாக அவர்கள் விடுதலை அடையும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா, உமது சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், ராஜாக்கள், அதிகாரிகள், நாட்டை ஆள்வோர், ஆட்சி செய்வோர் எல்லோருக்காம் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஞானம் புத்தியை கொடுத்து அப்பா அவர்கள் சரியான பாதையிலே மக்களை நடத்தி செல்ல, எங்கு தீமைகள், பொல்லாப்புகள், அசம்பாவிதங்கள், அட்டூழியங்கள், கொள்ளைகள், களவுகள், தற்கொலைகள் என்பன ஏற்படாதபடி எங்கள் இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் ராஜா. மகிமையானவரே, மகத்துவமானவரே, அந்த உலகத்திலே மக்கள் அழிந்து போகிறது உமது சித்தம் அல்ல. உமது வருகையிலே அவர்கள் எடுத்து கொள்ளப்பட அப்பா உமது சத்தியத்திலே நிலை நீக்கி அவர்களை உறுதிப்படுத்தும். அப்பா, நீர் ஒவ்வொருவருக்கும் செய்கிற நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோம். இனியும் அழிவுகள் வேண்டாம், இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள், இப்படியான சேதங்கள் எங்கள் தேசத்துக்கு ஏற்படாதபடி நீர் வேலி அடைத்து எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக நாங்கள் இந்நாளிலே விசேஷ விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பத்துக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் விடை கொடுக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி விசிஷ்ட. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் தயா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் கற்பிணி தாய்மார்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்புமிரக்கணும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, தகப்பனே எதுக்க இந்த வானொலியிலே அப்பா நீங்கள் எதுக்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உங்களோட நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்ப்பிணி தாய்மார்கள்,
தாய்மார்களையும் இப்போ குழந்தைகளையும் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தந்தையே. அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தகப்பனே அப்பா அவர்கள் குழந்தையும் தாயையும் அப்பா நீங்கள் தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகளை கொடுத்தப்பா அவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரேப்பா ஒரு குழந்தை கூட ஆண்டவரேப்பா ஒரு ஆபத்தும் ஒன்றுமே இல்லாதபடிக்கு என் தந்தையப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தை காண என் தந்தை அப்பா நீங்களே இந்த உலகத்துக்கு அழைத்து வாங்கப்பா. பிள்ளைகளோடு உங்கள் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே தகப்பனேப்பா சிறு பிள்ளைகளோடு அப்பாவின் கரம் கற்பிணி தாய்மார்களை ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தேடு வரட்டு உணவில்லாமல் அப்பா தகப்பன உணவு கூட இல்லாத அளவிலே அப்பா தேடு வரட்டு தனிமையாகவும் இருக்கிறார்கள். அப்ப தனிமையாக இருக்கிறவர்களுக்கு நீங்களே அதிகாரியாவும் இருங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க தானப்பா பலத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா தாயையும் சேயும் அப்பா அழகாக பாதுகாத்து இந்த உலகத்துக்கு அப்பா அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்ப்பீங்கள் தகப்பரே அப்பா. அப்பா ஒவ்வொரு குழந்தைகளோடும் அப்பாவின் கரம் இருக்கிறதற்காக நன்றி தகப்பரே அப்பா. ஆண்டவரே அப்பா பல ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் ஆண்டவரே தனிமையாக இருந்து கஷ்டத்தின் மத்தியில் வாழுகிற ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. ஆண்டவரே அப்பா அன்பில்லை அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. மாமியார் கர்ப்பிணி தாய் என்று பார்க்கவும் மாட்டார்கள் அப்பா. உணவு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. தனிமையாக இருந்து கண்ணீரோடு இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்படியானவர்களுக்கு என் தந்தை கரம் அப்பாவின் கரம் அவர்களோடு இருக்கட்டுங்க அப்பா. ஆண்டவரே இந்த கண்கள்ல தயவு கொடுங்கப்பா. இரக்கங்களை அப்பா அவர்கள் மீது இரக்கம் பார்க்க அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. என் தந்தையப்பா அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆண்டவரே அப்பா. இப்படியான மனிதர்கள் மத்தியில அன்பாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே குழந்தை செல்வம் ஆண்டவரே குழந்தைகளே வேணும் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் குழந்தை செல்வத்தை கொடுங்கப்பா. குழந்தைகளை அப்பா தகப்பரே குப்பை தொட்டிகளையும் ரோட்டு வழியையும் வீசுறவர்களுக்கு ஆண்டவரே அதிகமாக குழந்தைகளை அப்பா வீசுறார்கள். ஆனால் குழந்தை செல்வம் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் கண்ணீரோடு வாழுகின்ற தாய்மார்களையும் அப்பா நீங்கள் நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு அவர்களின் கற்பத்தின் கனிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா குழந்தைகள் இல்லாத ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தந்தையப்பா. நீங்களே பரிகாரியாக இருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரப்பா கர்ப்பிணி குழந்தைகள் இல்லாத தாய்மார்களையும் குழந்தை இருக்கிற தாய்மார்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்படியே ஒவ்வொருவரோடும் அப்பன் கரம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக தேவைகளை சந்திங்கப்பா. தகப்பனையப்பா போக்கிலும் பரத்திலும் கூட இருங்கப்பா. அப்பா அறைகளையும் கூட கரத்தில ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா சங்கமம் வானொலியும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. வானொலியை நடத்துற ஐயாவையும் குடும்பத்தையும் ஆண்டவரே பேர பிள்ளைகளையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் கரம் கூட இருந்து அவர்கள் போக்கிலும் பரத்திலும் கூட இருக்கட்டும் அப்பா. வானொலி இன்னும் ஓங்கி வளரப்பா. என் தந்தையே அப்பாவின் ரத்தத்தை ஏமிட்டு தெளிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தகப்பரே அப்பா தகப்பரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. ஆண்டவரே பிள்ளைகளையும் உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. அவர்களை நீங்கள் போக்கிலும் மரத்திலும் கூட இருங்க. நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுங்கப்பா. தகப்பனே அவர்களோடும் கூட உங்கள் கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக யோபிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. இவ வீராங்கனை ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் செட்டைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அனைவரையும் உங்களோட திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி என் தந்தையை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கனிஷ்டாவோடும் கூட இருந்து படிப்பு காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் 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 ஆமென். நாங்க ஆல்பம் சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மா. பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மாக்கு எடுத்து விடுங்க. Praise Lord. நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே இன்றைய நடத்துனதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே உமது கிருபை உங்களுக்கு போதும் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற சுபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிற தெய்வமே உமக்கு சோத்திரம் அப்பா.
அப்பா பிதாவே அன்பின் தகப்பனே, ஏழு பிள்ளைகள் மேலே உமது அன்பை செலுத்தும் அப்பா. அப்பா உமது அன்பு பெரிதப்பா. அப்பா உமது அன்பு பெரிதப்பா. நீ ஒருபோதும் தள்ளிவிடாத தகப்பனப்பா. அப்பா உமது கிருபியால் அவர்களை நிரப்பும் அப்பா. அப்பா அவர்களுக்கு உணவில்லை என்றாலும் அந்தந்த டைமுக்கு உணவூட்டுற தெய்வம் அப்பா. அப்பா அவர்களுக்கு உணவூட்டுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் இங்கு போனாயின வந்தான அவர்கள் கூட இருந்த தகப்பனே. அப்பா அவர்களை கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கைவிடாத தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவர்கள் இங்கு போனாயின வந்தாலும் அவர்களோடு துணை செய்யும் தகப்பனே. அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறதுக்கு ஆண்டவரே வழி செய்யும் தகப்பனே. அவர் எங்க போனாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு வழி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீ உமது கிருபியால் அவர்களை நிரப்பும் தகப்பனே. அப்பா கஷ்டப்பட்டவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு துணையா நெல்லும் தகப்பனே. இயேசுவே உமது நாமம் அங்கு இருக்க செய்தருளும் தகப்பனே. எங்க போனாலும் உமது நாமம் அவர்களோடு இருக்க செய்தருளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர்கள் எங்கு போனா என்ன வந்தா என்ன அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்திருக்கா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் ஹாஸ்பிட்டல் போனா என்ன வந்தா என்ன அவர்கள் ஆண்டவரே அவர்கள் கூட இருந்த தகப்பன். அவர்கள் உணவில்லை என்றால் நீரே அவருக்கு உணவு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே என்று கூவி அழைத்தால் நீ பக்கத்திலே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே இயேசப்பா உமது கிருபை அவர்களுக்கு கிருபையால் நிரப்பும் அப்பா. அப்பா அவர்கள் திருமுகத்தை அவர்கள் மேல் செலுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் ஒருபோதும் நொடிந்து போக கூடாதே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஸ்ரீலங்காவை உமது கரங்கள் இருப்பதாக அப்பா பிதாவே. அந்த ஸ்ரீலங்காவை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அங்குள்ள சனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாள் கொள்ளை என்று ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த இளந்தாரி பிள்ளைகள் எல்லாம் ஐயோ அநியாயமாக இறந்து போகிறார்களே. அவர்கள் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. பாதுகாப்பு கொடுத்தருளும் தகப்பனே. அப்பா அவர்கள் உணவில்லை என்று தவிக்காத வண்ணம் அவர்களுக்கு உணவளித்தருளும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜீவிக்கிறேன் அப்பா பிதாவே. நான் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சங்கமமான நடத்தி எங்களுக்கு ஜெபிக்க தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நான் சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பன். அவருக்கு என்னென்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவருக்கு உதவியாயிருந்து அவன் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, என்னையும் என் கணவரையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. நாங்கள் ஜெபிச்சதுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற 25 முஸ்லிம் நாடுகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்டிலே ஒரு பெரிய மாற்றங்கள், மாறுதல், யுத்தம் இல்லாத ஒரு சமாதானம் இவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்று நிறக்கவும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய நாளை தந்து தேவனே கர்த்தாவே, இந்த இடத்திலே நீங்கள் எங்களை ஜெபிக்க வைத்த கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே தகப்பனே, ஜீவனோடு எங்களை எழுப்பி தகப்பனே இந்த இடத்திலே கூட்டி வந்தீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவன். தேவனே கர்த்தாவே, நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் காண்கிறீங்கள் ஆண்டவர். ஒவ்வொருவரின் இதயத்தை அறிந்திருக்கிற தேவன் ஆவியானவரை கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவரின் ஏக்கங்கள், எண்ணங்கள், இதயங்களை அறிந்த தகப்பனாக ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலும் என் தேவனே, இந்த ஜெபங்களை
இந்த சங்கம வானொலியினூடாக ஒலிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் தகப்பனே கத்தாவே எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த நாடுகளில் என் தகப்பனே கத்தாவே இந்த ஒலி பெருக்கிறதோ, ஒலிகள் கேட்கப்படுகிறதோ, யார் யார் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே அப்பா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என் தேவனை கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய வசனங்களை அறிகிற பிள்ளைகளாகும் உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளாகும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க என் தேவனே கத்தாவே ஆவியானவரே அப்பா, இந்த ஜெபங்கள் எல்லா தேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஒலிபெருக்கப்படட்டும் என் தேவனே கத்தாவே உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா இடங்களிலும் புகழப்படட்டும் என் தகப்பனே கத்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அப்பா அறிந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறது போல என் தகப்பன் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாத பிள்ளைகள் அறியட்டும் ஆண்டவர், அறிந்து அவர்களும் நிறைவோடும் சமாதானத்தோடும் இருக்கும்படியாக தகப்பனே நாங்கள் வாஞ்சித்து கதறி கேட்கிறோம் என் தகப்பனே ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு மக்களும் என் தேவனே கத்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அப்பா அறியப்படக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே உம்முடைய பாதத்தில் ஓடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என் தகப்பனே அப்பா ஆவியானவரே எங்களை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கத்தாவே இந்த வேளையிலும் என் தேவனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் ராஜா தகப்பனே இஷ்டவேலுக்காக வருகிறேன் என் தேவனே அப்பா தகப்பனே கத்தாவே இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்ன தகப்பனே கத்தாவே அப்பா நீங்கள் இஷ்டவேலை காத்து வருகிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர் இஷ்டவேலில் நடப்பவற்றை அப்பா நாங்கள் அறியாவிட்டாலும் தகப்பனே எங்களுக்கு எல்லாம் தெரியாவிட்டாலும் தகப்பனே ஒவ்வொரு மூலையில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன காரியங்கள் நடப்புகிறது என்று நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா அந்த இஷ்டவேலில் இருக்கிற மக்களை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே அந்த இடத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகள் எல்லா பாவ சாபங்கள் எல்லா கட்டுக்களை நீங்கள் முறியடிக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அது உம்முடைய இடம் உம்முடைய தேசங்கள் எல்லாம் உமக்குரியதே ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே நீங்கள் இஷ்டவேலை தெரிந்தெடுத்த தேவன் ஆண்டவரே கர்த்தாவே அந்த இடத்தை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் அணை கட்டி காப்பீர்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அதே போல் அதை சுற்றி இருக்கிறோம் ஒவ்வொரு நாடுகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களையும் உடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற மக்களையும் உம்முடைய கரத்திலேயே தருகிறேன் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அப்பா அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அவர்கள் வலுவுண்டு போகாதபடி வழி விலகி போகாதபடி என் தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து என் தகப்பனே கர்த்தாவே உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா வஞ்சகன் அந்த மக்களை வஞ்சித்து வஞ்சிக்காதபடி என் தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து நடந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே அந்த இடங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க என் தேவனே கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே கர்த்தாவே வாலிப பிள்ளைகளை அந்த தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே இனி வரும் காலங்கள் அந்த தேசங்களில் சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அறிந்து நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வஞ்சகத்தினால் அப்பா வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தகப்பனே அப்பா பொல்லாங்கன் கையில் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இனி வரும் காலங்களில் என் தேவனே அந்த நாடுகளை அந்த தேசங்களை
காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக அப்பா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல வீரத்தை கொடுத்து தகப்பனே அப்பா அன்பை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே ஒரு சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே கர்த்தாவே அந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே இந்த பெற்றோர்கள் பெரியார்கள் ஆண்டவரே தகப்பனே வஞ்சகத்தினால் பாதிக்கப்பட்ட போகாதபடி பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை கெடுக்காதபடிக்கும் என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அன்பின் பிள்ளைகளாக உமக்குரிய பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இஸ்ரவேல் தேசங்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே அவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தி செய்வீங்கள் என்று நாங்கள் முற்றும் முழுவதுமாக விசுவசிக்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே ஆவியானவர் அந்த இடங்களை பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் இருக்கிற மக்கள் யாவரையும் பொறுப்படுத்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புற பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய விசுவாசத்திலே நிலை நிற்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவர். இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நீங்கள் அந்த பிள்ளைகளை அந்த சந்ததியை நீங்கள் கைவிட மாட்டீங்கள் ஆண்டவரே. நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தேவனே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்குரிய பிள்ளைகளாக எல்லா தேசங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்ற போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். சோசுரம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் சரி கட்டி நடத்துவீங்கள் ஆண்டவரே. நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தேவனே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனே கர்த்தாவே இந்த சங்கமமானது எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களை ஜெபிக்க வைத்த அன்பிற்காக கிருபைக்காக திரும்பவுமாக உமக்கு நன்றி சொல்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே என்னையும் இந்த இடத்திலே கூட்டி வந்து எனக்கும் ஒரு இடத்தை தந்து நீங்கள் ஜெபிக்க வைத்திருக்கிறீர்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கு ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தின் குழந்தைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் உம்முடைய திறர்களால மூடி பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்தினாலே உம்முடைய சிறகுகளால உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சோஸ்ரம் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் அப்பா எங்களை தேற்றுவார் யாரும் இல்லை தகப்பனே. எங்களை தேற்றி ஆட்டி அப்பா எங்களுக்கு ஆறுதல் தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபைகளுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக அவர்கள் விசுவாசத்திலே பெருக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே அங்கு வேலியாக்கள் கொஞ்சம் வந்து சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே இந்த வேலி ஆட்களுக்குடைய ஒரு பரிசுத்தம் மகத்துவம் நிறைந்து இந்த வேலி ஆட்கள் தங்களுடைய வேலைகளை சரியாக நீதியாக செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய கிருபை அங்கு தீவிய போல இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசந்தி மதிய வேளையிலும் ஆண்டவரே துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம் வானொலியில இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் கரத்திற்கு கொடுக்கிறேன். எங்களுக்குள்ளேயும் ஒரு பரிசுத்தமும் வைராக்கியமும் தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவரே அது சீக்கிரமா அறுவடைகளை காணத்தக்கதாக ஆண்டவரை விரைந்து ஓடத்தக்கதான கால்கள் எங்களுக்கு மாங்கால்களை தந்து ஆண்டவரை ஞானத்தோடும் அறிவோடும் ஆண்டவரை விவேகத்தோடும்
பரிசுத்தத்தோடு தேவ சித்தத்தோடு உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் செய்து முடிக்க ஆண்டவரை நேர காலங்களே நாங்க வீணடிக்காதபடி ஆண்டவரை நேர நீர் தந்திருக்கு 24 மணித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்பட எங்களை உங்கள் குடும்பங்களை அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே போல ஜெஸ்னியை ஆண்டவரை செய்யற ஊழியங்கள் ஆண்டவரை இன்னும் பழகி பெருக வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய சந்தைகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரை வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்போம் மிகுதி என்ற வசனத்தின்படி ஆண்டவரை அறுப்புக்காக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க. இது போதாது. இந்த 1/2 மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ நாங்க உங்களுடைய சமூகத்துல இருக்கிறது போதாது. எப்போது இந்த ராஜ்யத்துக்காக உழைக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எங்கள் குடும்பங்கள் இந்த சமூக வானொலியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக நான் பேர் பேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நாங்க போற சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். சபைகளையும் ஒரு எழுப்புதல் ஜீவ நீர் ஊற்று புறப்பட்டு வர வேண்டும். ஆண்டவரே அனலும் இல்லாம குளிரும் இல்லாம சபைகள் இருக்காதபடி ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தின்படி அனலாகிற சபைகள் இப்போது அக்கினியான ஆண்டவர் ஆராதனைகள் அக்கினியான வசனங்கள் எல்லாரையும் புறப்பட்டு சென்று எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உம்மண்டையில கொண்டு வருகிற தீர்க்க தரிசனங்கள் வரங்களை ஆண்டவரை இவர்களை கொண்டு வரும்படியாக உடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனேப்பா நாங்க ஆண்டவரை இலங்கை தேசத்தை சபையாருக்காக ஊழியக்காரருக்காக விசுவாச குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே இலங்கை தேசத்தின் ஊழியக்காரர் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே வைராக்கியத்தோடும் தேவ திட்டத்தோடு தேவ தரிசனத்தோடு ஆண்டவரை ஊழியங்களை செய்ய ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி விழுந்து போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்துல பயத்தோடு நடுக்கத்தோடும் ஆண்டவரை தேவ ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் விசுவாசிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இது அறுவடையின் காலமா இருக்கிறபடினாலே அறுவடைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அறுவடையில நிக்க திறப்பின் வாசல நிக்க ஆண்டவரை ஜனங்களை நிலங்க தேசத்தை இவர்கள் மூலமாய் ஆண்டவரை அறுவடை செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. மாவட்டமாய் கிராமமே ஆண்டவரே என் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களாய் ஊழியக்கார குடும்பங்களாய் சுவிசேஷம் எழும்பி செல்லட்டும். ஆண்டவரை சபைகளுக்குள்ள இருந்து சுவிசேஷர்கள் எழுந்து செல்லட்டும். யாரும் பணத்துக்காக ஊழியம் செய்யாதபடி உலக காரியங்களுக்காக அன்புக்காக மாயன் அன்புக்காக உலக பற்றுக்காக ஆண்டவரை தேவனுடைய ஊழியத்தை செய்யாதபடி உண்மையும் முழு இருதயத்தோடும் இருந்து ஊழியங்களை செய்ய தேவன் இந்த நாட்கள்ல இவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் எழுப்புதலின் அபிஷேகம் சபை மேல ஊழியக்கார விசுவாச குடும்பங்கள் மேல ஊற்றுவீராக பலிப்பிடம் எரிகிற பலிப்பிடமாய் அக்கினியாய் பொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாய் ஆண்டவரை சபையால் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை. அப்ப வல்லமையான ஊழியக்காரராய் மாறட்டும் ஆண்டவரை. ஏனோ தானுண்டு அசதியா இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்து நீ வாண்டி பண்ணி போடாதபடி தேவனுடைய அழைப்பினாலே அழைக்கப்பட்டவர்கள் தேவ கிருபை உள்ளவர்கள் அந்த கிருபை தாங்கள் மற்றும் ஆண்டவரை பெற்றுக் கொண்டு இருக்காதபடி அதே இலங்கை தேசத்தின் முழுவதும் அந்த கிருபையை சொல்லவும் அந்த கிருபையை ஆண்டவரை பெற்றுக் கொடுக்கவும் என் தேசத்தில என் தேவாவியானவர் எப்படி முடங்கி கொடுக்கிற ஊழியர்கள் விழுந்த ஊழியர்கள் ஆண்டவரை எப்படி உலக காரியங்களுக்கு ஊழியம் செய்ற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் ஆண்டவரே எலிசாவின் மேல் விழுந்த சால்வை இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அந்த வசனத்தினாலே அவர்கள் மூடப்பட்டவர்களாய் ஊழியம் செய்ய ஊழியத்தின் வல்லமையோடு ஊழியத்தின் வல்லமையை தரித்துக் கொண்டு ஆண்டவரை புறப்பட்டு செல்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளையும் ஆண்டவர் இருந்து ஆண்டவரை காட்டுத்தை பரவுகிறது போல என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் பரவட்டும். அது சிறுபிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும், வாலிபர்களை பற்றி பிடிக்கட்டும், அதிகாரிகளை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரை துன்மார்க்கன் சன்மார்க்கன் ஆண்டவரே லெஸ்பியன்கள் ஐயா ஆண்டவரை பொல்லாத பாவத்தின் அடிமையா இருக்கிறவர்கள் எல்லாம் விடுதலையாக்கவர்கள் புறப்பட்டு செல்வார்களாக தானியலின் ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. தானியலின் சபை இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ்தரின் ஆண்டவரே ஜெபம் இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. சத்தியம் கிருபையும் எப்போதும் ஆண்டவரே
பெருகி இருக்கட்டும் என் தேசத்துல. கிருபை சத்தியமும் ஆண்டவரை நடத்தட்டும் என் தேசத்தை. முதல்ல என் தேசத்துல இரண்டாம்பர பாவங்கள் ஆண்டவர் அதிகாரிகளுடைய பாவங்கள் ஜனங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஸ்தலத்துல நீங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற ஆண்டவரே அப்பா வேத பகுதிகள் பணத்துக்காக ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும் புறப்பட இல்ல, எங்களை அனுதினமும் சுத்திகரிக்கிற வார்த்தை, எங்களை தரிசனத்திலே நடத்துகிற வார்த்தை, உலர்ந்திருக்கிற எலும்போல் உயிரிலே சேர வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற வார்த்தைகள் பலிப்பிடத்தில் அறிந்து ஒவ்வொரு சபையிலும் ஊழியக்காரன் மூலமாய் புறப்பட்டு செல்லடி இயேசுவின் நாமத்தினால் இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே தடை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆண்டவரே பாபிலோனின் ஆவியையும் ஆண்டவரே அடிமையையும் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கட்டுகிறேன். ரட்சிக்க முடியாதபடி தடை செய்து கொண்டிருந்தவன், ஆனால் இந்த ஜீவ ரத்தத்தை கொண்டு என் அக்கினி ரத்தத்தை கொண்டு என் தேவனுடைய ஆவியானுடைய அக்கினி ரத்தத்தை கொண்டு இலங்கை தேசம் முழுவதும் சபையார் முழுவதும் விசுவாச குடும்பங்கள் முழுவதும் ஊழியக்காரர் முழுவதும் தள்ளிக்கிறேன். ஒரு உயிர் பெறுதல் ஒழுங்கும் பட்சம் நீ எப்படி எங்களுக்காக ஜீவனை கெடுத்து உயிரோடு எழுந்தோ அந்த உயிர் வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு சபையிலும் ஊழியக்காரம் விசுவாச குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். தேவனுடைய சபை அக்கினி கொழுந்தாய் இருக்கட்டும். ஆண்டவர் அனுதினம் அற்புதங்கள் அடையாளங்கள் தேவனுடைய வல்லமையின் மகிமையால நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை சபை கூடுதலை விட்டு விடாதபடி எல்லா ஜனங்களும் சபையில போடும். அந்த சபையில போறதுக்கு பண தேவை, என்ன வாகனத்தை வேண்டாலும் ஊழியக்காரன் அதை விசாரித்து அதை செய்து முடிப்பாராக. ஆத்மா ஆண்டவரே தாக நிறைந்த ஊழியக்காரராய் மாறுவார்கள். விசுவாசிகள் ஏனோ தானே நான் சபைக்கு போனேன் வந்த நின்று இருக்காதபடி தேவன் என்னத்துக்கு அழைத்தார் என்ற தரிசனத்தை பெற்றுக் கொள்ளடி. இந்த வருஷம் முடிகிறதுக்கு இலங்கையில் அறுவாசி ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க கட்ட கிருபை செய்வீராக. நீங்க சொல்லி இருக்கிறீர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற சபையில சேர்ப்பேன் என்று. இந்த வார்த்தையை இலங்கை தேசத்திலே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நாங்க செழிப்புக்காக இப்போது ஜெபிக்கிறது இல்ல, ரட்சிப்புக்காக. ரட்சிப்பு வந்தால் செழிப்பு வரும், செழிப்பு வந்தால் மேன்மை வரும், மேன்மை வந்தால் உயரும் என் தேசம். என் தேசத்துல வறுமையோ கொள்ளைகளோ வியாதிகள் எதுவும் இருக்காது. நல்ல மனுஷர்கள் நீதிமான்கள் ஆண்டவர் அந்த இடத்துல பெறுகிற போதும் துன்மார்கள் சன்மார்கள் அழிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால் நீதிமான்கள் பெருகட்டும், சபைகள் பெருகட்டும், ஊழியக்காரர் பெருகட்டும். ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆண்டவரே கண்மூடித்தனமா ஏனோ தானோ ஆண்டவரே அப்பா இருக்காதபடி ஆண்டவரே எல்லா இடத்திலும் தசமதான் காணிக்கையில வேண்டிக் கொண்டு ஓகே நான் நல்லா இருந்தா சரி என்ற அந்த பரிதாபமான நிலையை என் சபையை விட்டு மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே கடந்து வரும். ஹல்லேலூயா. அந்த பரிதாபமான நிலை என் சபைகளை விட்டு மாறட்டும். மாத்திரம் அவருடைய சிந்தையில மிருகத்திலே நிறைந்திருக்கட்டும், தேவ பயம் நிறைந்திருக்கட்டும், தேவ பரிசுத்த நிறைந்திருக்கட்டும், சாட்சியுள்ள ஊழியக்காரராக இருக்கட்டும். என் தேவன் இவர்கள் எல்லாம் பலவந்தப்படுத்துவீராக. நீ வரப்போகிற 2 பேர்களுக்கு எல்லாம் கண்டித்து உணர்த்துவீராக. பொய்யான தீர்க்க தரிசிகள் இலங்கை தேசத்தில் இல்லாதபடி உண்மையான தீர்க்க தரிசிகள் எழும்பட்டு, எலியாவை போல தீர்க்க தரிசிகள் எழும்பட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே என் தேசத்தை சீர்படுத்தி எப்படி ஆண்டவரை நெகோமியா அலங்கத்தை கட்ட உதவி செய்கிறோம். விழுந்து கிடக்கிற சபையிலெல்லாம் கட்டி எழுப்ப, விழுந்து கிடக்கிற ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என் தேவன் நீர் எழுப்புவீராக. ஜனங்கள் எப்படி ஆண்டவரே இனிவே ஆண்டவரை ஜோனாவை அனுப்பினது போல பல ஜோனாக்கள் என் தேசத்துக்கு அனுப்பப்படுவார்களாக. தேசம் கடையாந்திரம் மட்டும் அனுப்பப்படுவார்களாக. சுவிசேஷத்தை கொண்டு அனுப்பப்படுவார்களாக. பாவத்தை கண்டித்து உணர்த்துற ஆண்டவரை ஜோனாக்கள் அனுப்பப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு கட்டளையிடுகிறது. ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள அவியானவர் தாமே கிருபை பெருகட்டும். தேசத்தை இந்த சபைகளெல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற எல்லா பின்மாற்றத்தின் நுகங்களையும் பாபிலோனின் ஆவியையும் எகிப்தின் ஆவியை நான் முறிக்கிறேன். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தால முறிக்கிறேன். பின்மாற்றத்தில் எல்லாவற்றையும் ஜீவ ரத்தத்தை வச்சு இயேசுவின் நாமத்திலே பின்மாற்றத்திலே ஊழியக்காரர் சரி, விசுவாச குடும்பங்கள் சரி, இயேசுவின் நாமத்தாலே என் தேசத்துல இருக்கிற சபைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுது. 3 முறை போல் வேண்டாம்.
தேவனை விசுவாசிக்கிற சபையும் விசுவாசத்துல பெருகத்தக்கதாக ஊழியக்கார சபைகள் விசுவாசம் இலங்கை தேசத்து அதிகாரிகள் அனைவரும் மாறுவார்களாக. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்முடைய ரத்தத்தை தள்ளிக்கிறது. ரத்தத்தினால வல்லமை உண்டு, ரத்தத்தினாலே மீட்பு உண்டு, ரத்தத்தினாலே பாவம் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள். பாவ உணர்வர்களுக்கு வரும் நம்முடைய ரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தை மீட்டுக் கொள்ளும்படி அவங்களை திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து சுபிக்கிறேன். சுபங்கட்டி நிற்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் ஜெபிக்க வருகிற பிள்ளைகளுக்குள்ளே வியாதிகள் உண்டு. அந்த வியாதியை குணமாக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கலாசீலனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சுபாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆல்போன்ஸ் பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்கள், டொனால்ட் பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் திரும்பமாய் வந்து இவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வேண்டும் மாறாத சர்வ கர்த்தாவே, இந்த நாளுக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே சபா கர்த்தாவே, ஒரு குடும்ப பிள்ளைகளாய் கர்த்தாவே இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தயவுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே ஐயா, ஆவியானவரே, இந்த சங்கமமான தொகுத்து நடத்துகிறதான ஆண்டவரே சப்பா நெஸ்லையாவுக்காய், அவருடைய மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய் கர்த்தாவே செபிக்கிறேன். எல்லா தீங்கு தீமைக்கு விலக்கி காத்து ஆத்துமாக்களை காத்து சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஒக்கை மரத்தையும் கூடவே இருந்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இதோ ஆண்டவரே சபா சர்வ வளமுள்ள தகப்பனே, இதோ ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதான சகோதரிக்காய் கணவர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆவியானவரே சப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உங்க பாதப்படியில வைக்கிறேன் ஆண்டவரே சப்பா. இதோ ஆவியானவரே வியாதியா இருக்கிறதான இந்த ஆண்டவரே இந்த ஆவியானவரே இந்த சங்கம வானொலிக்கு ஜெபிக்க வரும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற கர்த்தரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இதுல இருக்கதான பேர் சொன்ன எல்லா சகோதரர் சகோதரிகளின் பேர்களும் தகப்பனே ஐயா, நாங்கள் மத்தையில பாக்குறோம். நாங்கள் ஜெபிக்க முன்னே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறதவனா இருக்கிறீங்க. எங்க தேவை இன்னதென்று அறிந்த தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, நான் அவர்களை சுகமாக்குவேன் என்ற வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, இதோ ஆண்டவரே வியாதி படுக்கையா இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எரேமியா 33:6 சொல்லப்பட்டது போல நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நான் அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை கட்டளையிட்டு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆவியானவரை யாத்திராகமத்துல சொல்லப்பட்டது போல தேவன் அவருடைய எண்ணெய் அப்பத்தை ஆசீர்வதித்து அவர்களிடத்து அந்த வியாதியை நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. நான் வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால உச்சம் தலைமுறை கால்வரை வல்லமையுள்ள ரத்தத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, யார் யாரெல்லாம் அந்த நாள்ல வியாதி படுக்கையோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நரம்புகளும் அவயங்களும் இயேசுவின் நாமத்தினால வெல்லப்படுவதாக ஆண்டவரே. இப்பொழுதே உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி தழும்புகளால சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே தலைவலி இடுப்பு வலி ஆண்டவரே ஏசப்பா இன்னுமாய் ஆண்டவரே தகப்பனே கிட்னியில ஆண்டவரே லிவர் பகுதியில கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே ஐயா ஆவியானவரே தைராய்டு ஆண்டவரே இனுமாய் கர்த்தாவே ஏசப்பா பிளட்ல ஆண்டவரே பிளட் கேன்சர் இனுமாய் கர்த்தாவே தலை சுத்துகள் ஆண்டவரே இனுமாய் ஆண்டவரே சுகர் பிஷர் ஆண்டவரே இனுமாய் ஆண்டவரே என்ன வியாதிகள் இருக்கிறதோ வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால போய் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நரம்புகள் அவயங்கள் ஒவ்வொன்று பலப்படட்டும். எசேக்கியாவுக்கு நீங்க ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே அவன் மன்னம் கசந்து அழுத போது 15 வருடத்தை கூட்டி கொடுத்தீங்களே ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனத்துல பரிபூரணமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று அப்பா அவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே.
ஆண்டவரே. உங்க கருத்துல எல்லாம் உண்டு ஆண்டவரே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளில வியாதி படுக்கையில் இருக்கும் ஒவ்வொருவரை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. அப்பா, அவர்கள் சுகமாவார்களே. பேதுரு மாமி ஜுரமா இருந்த வேலையில நீங்க போய் கரங்களை பிடித்து தூக்குனீங்களே தகப்பனே. அப்பா, இந்த வேலையில யார் யாரெல்லாம் ஜுரமாய் பலவீனமா இருக்கிறார்களோ அப்பா, உங்க சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, தகப்பனே ஐயா, ஒரு மனம் இறங்க ஆண்டவரே. ஏசப்பா, அது எதன் நிமித்தம் வந்தது? சரீர பலவீனத்தின் நிமித்தமா, பின்பி சூனிய கட்டுகளின் நிமித்தமா, பிசாசின் தடையா, அந்தகார லோகாதிபதியின் சதி திட்டங்களா? ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் எலியா தேவனின் அக்கடியினால நாங்கள் சுட்டரித்து இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறோம். இப்பொழுதே அந்த வியாதிகள் அந்த சரீரத்தை விட்டு போகும்படியாய் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, தகப்பனே, ஆவியானவரே, யார் யாரெல்லாம் திட்டத்துல ஆண்டவரே ஆண்டவரே நிக்க முடியாத ஒரு தலைவலியோடு இருக்கிறவர்களை கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால காலமையிலிருந்து மட்டுமாய் ஒரு தலைவலியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டுப்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த தலைவலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால போய் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தள்ளுமுகளால சுகம் உண்டாகட்டும். அவர்களுடைய பலவீனத்துல பலன் பரிபூரணமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நாமத்தை நிமித்தத்தை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஆவியானவரே, நீங்க எந்த மனுஷனும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறது விரும்பாத கர்த்தர் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுங்க. நீங்க எங்களுக்கு பரம வைத்தியரேசப்பா, வைத்தியருக்கும் மேலானவரப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் என் தேவனுக்கு முன்பதாக, என் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக அதெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆண்டவரே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பெரும்பாடுள்ள ஸ்திரீ உங்களோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது சுகமானார் ஆண்டவரே. அது போல கர்த்தாவே, இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி வேதனையில இருக்கிறார்களோ அவருடைய வேதனைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தன்னை விட்டு அடிப்படாத நல்ல பங்கு மரியாள் தெரிந்து கொண்டது போல என்னுடைய நல்ல பங்கு நீர்தானையா. ஆண்டவரே, உங்க பாத படியில எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய குறுப்புல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்கள் இதை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னென்ன வியாதியோடு வேதனையோடு துக்கங்களோடு காரணம் இல்லாத காயங்களோடு யாரிடத்தில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருப்பார்கள். ஆனா தகப்பனே ஐயா, இந்த வேளையில என் பரம வைத்தியர் நீங்க உங்க கரத்தை நீட்டி தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை காயப்படுத்தி காய கட்டுகிற கர்த்தர் நீங்க. ஆண்டவரே, அவர்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தா அவனுக்கு சமாதானம் இருக்காது ஏசப்பா. அது நிமித்தம் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நான் அவர்களை சுகமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, நாளைய தினத்துல நாங்கள் இந்த இடத்துல பலவீனமா இருந்தவர்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வந்து செபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஆவியானவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. உங்க நாமத்துக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்தி என்னை தரை மட்டுமாய் தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்தி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவண்டங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்கள்ல கிருபை கிடைக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நிக்கிறாரா சிஸ்டர்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாட்களிலே கடைசி நாட்களிலே அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரம் குமாரன் மேலும் குமாரத்தி மேலும் தேவனுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 வசனங்களும் எங்கள் இந்த கடைசி நாட்களிலே எங்கள் கிறிஸ்தவ தேசம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் முழுவதிலும் நிறைவேற சபைகளிலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் ஈரோப்பா தேசங்களிலே எரிமலை இருக்கிறது, கனடாவிலும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலை அடைய கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆண்டவரை ஆண்டவரை தேவனே, இந்த வேலைக்காக ஆண்டவரை சுதைக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர் வல்லவரமா இருந்த ஆண்டவரை தெய்வமா இருந்தவர்
கோடான கொடி ஐயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவரே திருமையா இருக்கிறபடியா உமக்கு ஆண்டவரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அளிக்கிறேன். இதோ ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறதான ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீங்க ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி எங்களை பாதுகாத்து ஆண்டவரே பராமரித்து ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே நாச மோசங்களுக்கு விலக்கி ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் சென்றிருக்கிறோம். அப்பா இந்த காலம் மிகவும் புதிதா இருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த காலம் ஆண்டவரே அப்பா மிகவும் ஆண்டவரே மனிதனுக்கு ஏற்ற ஒரு காலமா இல்லாதபடிக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தாவே ஐரோப்பிய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரை சிந்திக்கிற கர்த்தாவே கர்த்த நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நார்வேயில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இதோ ஜெர்மனியில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னொரு கர்த்தாவே லண்டன் ஆண்டவரே லண்டன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் கூட கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு துணையாக இருந்த வழி நடத்துங்க அப்பா. அப்பா இதுவும் ஆண்டவரே இந்த வேலையிலும் கர்த்தாவே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று ஆண்டவரே தெரியாத ஒரு சூழ்நிலை எந்தெந்த நேரத்திலே திடீரென்று ஆண்டவரே அப்பா பெரு வெள்ளம் வந்து ஆண்டவரை அடித்து கொண்டு போகிறார்கள். திடீரென்று ஆண்டவரை மாறி அந்த நேரத்தில பெரிய பாதிப்பு உண்டாக்குறது. இப்படியாக கொடுக்கத்தாவே அப்பா அமெரிக்கா தேசத்திலையும் தேசத்திலும் இன்னொரு கத்தாவே இந்த காரியங்கள் ஆண்டவரை பெரிய ஆண்டவரை நாச மோசங்கள் ஆண்டவரை வருகிறபடியா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளை எல்லாம் ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரே நான் சமீபமாக இருக்கிறது என்று இவையெல்லாம் ஆண்டவரை மனிதனுக்கு அறிகுறியாக நீர் வைத்திருக்கிறதான பரிசுத்த வேதாகத்தவத்தில் இருந்த ஆண்டவரே இதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா இது தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவரே எந்தெந்த தேசத்திலும் ஆண்டவரை இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் அப்பா இதோ ஆண்டவரை இலங்கை ஜபத்திலே ஆண்டவரை முக்கியமாக ஆண்டவரை சேர்ந்து இலங்கைக்காக செதுக்கிற தேசங்களில் இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறபடியா எங்கு எந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த தேசத்திலே அவர்களுக்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை நல்ல செழிப்பும் உற்சாகப்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியாண்டவரை இவர்களை நடத்துவதாக எந்த இடத்தில் ஜெபிக்கிறார்கள் எந்த விதமான ஆண்டவரை நோய் வியாதி இந்த இடத்துல ஜெபிக்கிறார்களோ அப்படியாய் ஆண்டவரை ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அநேக ஆண்டவரை பிசாசுகளை ஓட்டுவர்களை இவர்களை பார்க்கிற அநேக நோய் நொடிகள் எல்லாம் குணமாகட்டும் ஆண்டவரை. அப்படியா இவர்களை வல்லமாயா எடுத்து பயன்படுத்துங்க. கட்டாவே இதோ நாங்கள் வாங்குகிறது ஆண்டவரே சாத்தான் யாரை விழுங்குறாமோ என்று ஆண்டவரே நேரத்துல அப்பா நீ சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்கிறேன் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த வேளையில் ஒரு கத்தாவு செடுக்கிற பிள்ளைகள் அப்பா வேதத்தை ஆண்டவரே சொல்லு
நீங்க ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரே இவர்களை பார்த்து இவர்களுடைய செய்கைகளை பார்த்து இன்று ஜீவித்துக் கொண்டிருக்க அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு முன்பாக எல்லா முடங்கால்களும் நிறைவாளர்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க இந்த இலங்கை தேசத்தில் ஜெபிக்க இல்லாதபடிக்கு வேலத்தோடு ஆண்டவரை ஜீவிக்க கர்த்தர் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாங்கள் ஒவ்வொரு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே எங்களோடு வழிநடத்துவீராக. இந்த வேளையில் கர்த்தாவே சங்கமும் ஊடகத்தை ஆண்டவரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அருமையான இதற்காக ஆண்டவரே அப்பா அவருடைய எல்லா விதமான ஆண்டவரே வேலைகளை எல்லாம் சிந்திச்சு இந்த காரியத்திற்காக ஆண்டவரே அப்பா இதை ஆண்டவரே இந்த ஜப வேலையை முக்கியமாக ஆண்டவரே அந்த மகன் ஆண்டவரை எடுத்து நடத்தி அநேக ஜாதி ஜனங்கள் சுகப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். விடுதலை சமாதானம் கிடைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அற்புதங்கள் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியா இந்த ஊடகத்தை எடுத்து ஆண்டவரை உலகம் சொல்லவும் ஜபத்தை ஏறெடுக்கவும் வைத்திருக்கிற அருமையான லெஸ்லி மகனுக்கு ஆண்டவரை நீங்க துணையாயிருங்க. கர்த்தர் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவரை பக்கத்தில் இருந்த ஆண்டவரை அவர் துணைகள் எல்லாத்தையும் சந்திங்க. அவருடைய ஆண்டவரே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் சந்ததியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர்களை எடுத்து ஆண்டவரே வேறு அநேக ஜாதி ஜனங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த நாமமே உயரட்டும். தேவனே செழித்த ஒவ்வொரு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவருக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆசீர்வாதத்தை வைத்து ஆண்டவரே அவர்களை சுகமாகவும் சமாதானத்துடன் அவர்கள் குடும்பீங்க அவர்கள் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விளக்காக இருக்க கர்த்தர் நிச்சயபடியாய் செபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்யப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் கொண்டு வருகிறோம். மக்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தாய் மட்டுமாய் காத்து வழிநடத்துறது தயவுக்கு எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்கள் ஆண்டவரே நீ துணையா இருந்து எல்லாத்தையும் வாய்ப்பு கர்த்தரபியாய் செய்யப்போவதற்காக மகிழ்ச்சியும் யாவத்தையும் ஆண்டவரே மோதிக்கே செலுத்துகிறோம். அற்புதமான நாமத்தினாலே இந்த ஜபத்தை பிதாவே ஆமென் ஆமென் அமேன் அமேன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென். அஞ்சபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே நீர் கொடுத்த கடைசி காரியங்கள் கத்தாவை நிறைவேற செய்வீராக. கத்தாவை ஜனங்களுக்குள்ளே மக்களுக்குள்ளே கத்தாவை விசுவாசத்தை காண்பார்களோ என்று சொல்லி எழுதி இருக்கிறதே கத்தாவை. இந்த விசுவாசம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே ஒளிந்து போகாதபடி அழிந்து போகாதபடி இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஆண்டவரே. இந்த விசுவாசம் ஆண்டவரே வானத்து பலகனியை திறந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அறுப்பு மிகுதி வேலியாக்களோ கொஞ்சம் ஆண்டவரே. இந்த அறுப்புக்கு ஆண்டவரே இந்த வேலியாக்களை நீர் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும் ஐயா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மேலும் கடைசி நாட்கள்ல குமாரன் மேலும் குமாரத்தி மேலும் உம்முடைய ஆவிய
ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, அப்படியாய் உம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். கடைசி நாட்களில் நீர் ஆண்டவரே நிறைவேறும் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேற அப்பா நீர் உதவி செய்யும். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களை, வீடுகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, சங்கம வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி, பிள்ளைகள், சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி கத்தாவே, அவருடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்தித்து அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. மேன்மையும் பொறுப்பேறும் ஆண்டவரே. சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஆண்டவரை காரியங்களையும் ஆசீர்வதித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேசத்துக்காய் நீங்க கொடுத்த இந்த நேரத்துக்காய் நல்ல ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அபிஷேக வல்லமையினால் இலவாக்கி கத்தாவே சாமி அவர்களை ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகளை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு சுவாச பிரச்சனையோடு இருக்கிறவர்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு மனைவி கட்டளை அந்த காட்டு தீக்களை அன்பிக்கும்படியா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளும் சோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி. அந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் உதவியில இருக்கிறவர்களை படைக்கிறோம். ஆண்டவரை பொருளாதார நெருக்கடிகள் அந்த தேசத்திலே வந்து நிற்கிறோம். ஏசப்பா சோதரி பாபிக்கை சோதரி ஆசிர்வதிக்க வேணுமாய் ஜபிக்கிறோம். ஐயா இந்த வேலையிலும் ஆண்டவரே சோதரி தயாவுக்காக, சோதரி கனிஷ்டாவுக்காக எங்களுக்கு நன்றி. அவருடைய கனிஷ்டா பிடிக்கிற பாடசாலைக்கு நன்றி. ஏசப்பா ஆண்டவரே அதே போல சோதரி ஸ்கூல் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வேணும். ஸ்கூல் பிள்ளைகள் உள்ளங்களை கிடக்கிறோம். இந்த நேரத்திலும் சோதரி சுமதிக்க ஆசீர்வதிக்க வேணும். அதே போல ஜசிமாவை ஒப்ப கிடக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணும். ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஒப்ப கிடக்கிறோம். கிடக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். வானிலைக்கு வருகின்ற உறுதியான உயிரோடு கிடக்கிறோம். எங்களுக்கு சொல்லுகிறோம். எந்த வேலையிலும் ஜெபிக்கிறோம். கிடைக்கிறோம். ரஞ்சினி அலங்காரம் கிடக்கிறோம். பாடலை பாட இந்த தேவ பிள்ளைகள் எல்லோரையும் அது படைக்கையில இருந்து இந்த வானிலை கேட்கிறோம். இந்த குடும்பத்துக்கு வெப்ப கிடைக்கும். வீட்டாண்டி வெப்ப கிடைக்கும். அபிஷேகித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே சந்திக்கப்படும். இந்த இடத்திலே யாருக்கும் பரவாதபடிக்கும் உங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். இந்த நேரத்திலும் சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் கிடைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். காரியங்களை இப்ப கிடைக்கிறோம். ஆண்டவரை
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் அதிகாலை வேளையிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்து ஜபிக்க உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கருத்தில் அனுபவிக்கிறோம். புதிதாக இணைந்த சகோதரி யோகா அவர்கள் போய் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அந்த வேளையிலும் இணைந்து ஜபித்தார்கள். அது மட்டுமல்ல, மற்றவருடைய ஜபத்திலும் இணைந்து கொண்டார்கள். அதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நிறைய ஜபங்களை எடுத்து வந்த ஏமி புஷ்பராஜாவையும் தொகுத்து வழங்கிய ஜனத்தையும் இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.